கிச்சன் ஹட். அச்சுக்குட்டி இன்னைக்கு என்ன ரெசிபி பண்ண போறோம் தெரியுமா? சில்லி சிக்கன் பண்ண போறோம். சரி வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சில்லி சிக்கன் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். சிக்கன் 1/4 கிலோ, மைதா 1 ஸ்பூனு, அரிசி மாவு 1 ஸ்பூனு, அப்புறம் இது கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூனு, லெமன் 1/2, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு. இப்போது நம்ம இதை மேக்னேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த பொருட்கள் எல்லாமே ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த மாவு எல்லாமே இதில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இது எல்லாத்தையும் ஒரு கலக்கு லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. லைட்டாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலக்கிக்கோங்க. நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ நம்ம கலக்கி வச்சுட்டோம் சில்லி சிக்கன் பேஸ்ட்டு. இப்போ இந்த சிக்கனை இதில் சேர்க்க போகிறோம். அதை நான் வந்து குட்டியாக 3 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்துக்கிறோம். இதை ஒரு கலர் இதில் நான் கலர் எதுவும் சேர்க்கல, வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம். கலக்கின பிறகு இந்த 1/2 லைமை லைட்டாக புளிஞ்சு கலக்கி வச்சுக்கோங்க. கலக்கின பிறகு இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஒரு 1 ஹவர் ரூம் டெம்பரேச்சரில் ஊற வச்சுட்டு அப்புறம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி சர்வ் பண்ணி சாப்பிடணும். சில்லி சிக்கன் 1 ஹவர் ஆச்சு ஊறி. இப்போ நம்ம அதை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம சில்லி சிக்கனை போட்டுருக்கோம். ஓகே, மீடியம் ஃப்ளேமில் அதே மெல்லமாக திருப்பி விடுங்க. கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. இப்போ சில்லி சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இதை ஒரு ஆயில் ஃபில்டரில் மாற்றிக்கிறோம். எக்ஸ்ட்ரா ஆயில் எல்லாம் போயிடும். இந்த மாதிரி ப்ரௌன் கலராக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து எடுத்துருக்கேன். இப்போ எண்ணெய் வளைஞ்சிருச்சு. இதை நம்ம சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம எம்மி சில்லி சிக்கன் இப்போ ரெடி ஆயிடுச்சு.